today again we are going to see from the incomplete records. தமிழ்ல முழுமை பெறா கணக்கேடுகள் இருந்து கணக்குகள். சரியா? இதுல நிறைய ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இது புரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ நான் உங்களுடைய புக் ப்ராப்ளம், அதாவது எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் நான் செய்யவே கிடையாது. ஏன்னா எடுத்துக்காட்டுல ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறது நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதனால் நான் இன்றைக்கி 10th ப்ராப்ளம், உங்களுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 10th ப்ராப்ளம் புக் எடுத்து பார்த்துக்குங்க. எல்லாருமே 10வது ப்ராப்ளம் செய்ய போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன அர்த்தம்? தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு கடன் விற்பனை இல்லையா, அதை பற்றி தகவலை வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. கடன் விற்பனையை எவ்வளோ விற்றுருக்காங்க, கடனுக்காக எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கடனாளிகள்லாம் யார், கடனாளர்கள்லாம் யார். கடனாளர்னால் நம்மளுக்கு கொடுக்குறவங்க, கிரெடிட்டார்ஸ். கடனாளிகள்லாம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க. இது இங்கிலீஷில் நல்ல ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க. த டெட்டார்ஸ் ஆர் தி பர்சன்ஸ் who receives benefit but without giving money or money's worthன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது அந்த பெனிஃபிட் அடையும் பொழுது அவங்க பொருளை வாங்கியிருப்பாங்க, ஆனால் உடனடியாக அதற்காக பணத்தை வந்து செலுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் கடனாளிகள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடன் விற்பனை நம்ம விற்றுருக்கோம் ஒருத்தருக்கு. சரியா? சம்டைம்ஸ் அவர் வந்து நம்ம விற்றதை பாதி அளவுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அல்லது பாதி பொருள் வந்து அல்லது ஒரு சில பொருட்கள், பாதி கிடையாது, ஒரு சில பொருட்கள் வந்து டிஃபெக்டிவாக இருக்கலாம், குறைபாடு உள்ளதாக இருக்கலாம். அது திரும்ப நம்மளுக்கு அனுப்பியிருக்கலாம். நம்மளே சம்டைம்ஸ் சரி பரவாயில்ல, நம்மளுடைய டெய்லி கஸ்டமர், அதனால் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த கணக்கில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினை முதல்ல படிப்போம், அதுக்கப்புறம் ஆன்சர் செய்வோம். ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018 1 lakh. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், தட் மீன்ஸ் டெட்டார்ஸ் விற்றுருக்கோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு 2,30,000 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், 5,000 கொடுத்துருக்கோம். தென் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ், குறைபாடுள்ள அந்த பொருளானது திருப்பி அவங்க நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. 25,000 வருத்துள்ள பொருள் நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகேவா? டெட்டார்ஸ் 31st March 2019, அதாவது இறுதி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 1,20,000 இருக்குது. இத்தனையும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிட் சேல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன கண்டுபிடிக்கணும்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் வரும்னு சொன்னால் இந்த டெட்டார்ஸோட கணக்கு கண்டுபிடிச்சா, இந்த கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு கடன் விற்பனைக்கான தொகை வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். புக்கையும் நீங்கள் உங்களுடைய கொஸ்டினும் பாருங்கள், ஆன்சரையும் பாருங்கள். இப்போ நம்ம ஆன்சர் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு எப்படி ஃபார்மேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு தான், பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ். சரியா? டெபிட் சைட், கிரெடிட் சைட். உங்களுடைய நோட் புக்கில் 2 இருக்கும், அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஈஸியாக இருக்கும். டெபிட் சைட், கிரெடிட் சைட் போட்டுக்குங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இப்போ செய்வோம். ஆன்சர் total debtors சரியா? இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கிறது உங்கள் புக்கில் இந்த பாதி இருக்கிறது என்னது, உங்களுடைய சென்டர் நோட். சரியா? இங்கே உங்களுக்கு அமௌண்ட் காலம், அதே போல் இங்கேயும் அமௌண்ட் காலம் இருக்கும். ருபீஸ், particulars, rupees, particulars. சரியா? இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை எழுதிடுவோம். சரியா? ஸோ இந்த பக்கம் டெபிட் சைடு எழுதும் போது என்ன எழுதுவீங்க? இது கிரெடிட் சைடு இல்லையா? டெபிட் சைடு எழுதும்போது 2 எழுதுவீங்க, கிரெடிட் சைடு எழுதும்போது பை எழுதுவீங்க. அது நம்ம ஏற்கனவே செஞ்சது தான் இல்லையா? ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது இந்த பக்கம் வரும்போது நம்ம 2 எழுதுவோம், இந்த பக்கம் பை எழுதுவோம். அதே போல் நம்ம இப்போ எழுதுவோம் 2 பேலன்ஸ்
brought down இங்கிறது எடுத்துட்டு வந்திருக்கோம் brought down ஓகே 1 lakh. நான் ஏற்கனவே சொன்னேன் இதுதான் என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் ஓகேவா. அப்போ இந்த பக்கமும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும், இது லாஸ்ட்டாக வரும். அதனால் நம்ம என்ன செய்யலாம் பை பேலன்ஸ் கேரி டவுன், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இதை நம்ம எடுத்து எழுதிடுவோம். என்ன பேலன்ஸ் 1 lakh. வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு நம்மளுக்கு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் கொடுத்துருக்கு. அப்போது கேஷ் ரிசீவ்ட் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வருது கேஷ் உள்ள வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணும்போது கேஷ் எங்கே போடுவோம் கிரெடிட்டில் போடுவோம். இது ஜேர்னல்ஸ் நம்ம எப்படி போடுவோமோ லெட்ஜர் எப்படி போஸ்ட் பண்ணுவோமோ அதே சேம் தான். நீங்கள் ஜேர்னல்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. கேஷ் ரிசீவ்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது கிரெடிட் சைட் வரும் இல்லையா. ஸோ கேஷ் ரிசீவ் பை அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 2,30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பை டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட் சைடு வரும். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 கொடுத்துருக்காங்க 5,000. தென் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் சரியா. ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் எங்கே வரும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 11th படிச்சிருப்போம். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நல்லா ரீகால் பண்ணிக்கங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொன்னால் பர்ச்சேசஸ் டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட்டில் வரும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட்டில் வரும்போது ஜேர்னல்ஸில் ஆப்போசிட் நம்ம இதுக்கு இருப்பு கட்டும் பொழுது அதாவது லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் டெபிட்டில் இருக்குது கிரெடிட் போகும், கிரெடிட்டில் இருக்குது டெபிட் போகும் அவ்வளோதானே. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட்டில் இருக்கிறது எங்கே போகுது கிரெடிட்டில் போகுது ஓகே. ஸோ பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 25,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கா பார்த்தீங்களா எதுவுமே இல்லை. ஸோ எல்லா அமௌண்ட்டும் நம்ம போட்டாச்சு. நம்ம கணக்கில் 1 2 3 4 5 இருக்குது. 1 2 3 4 5 எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் லெட்ஜர் எப்படி போஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது இந்த பக்கம் 2,30,000 5,000 23,000 1 lakh கொடுத்து ஹெவியர் அமௌண்ட் இந்த பக்கம் தான் கிரெடிட் சைடில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 3,80,000 கிடைக்கும். அந்த பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படியே டெபிட் சைட் கொண்டு வரும். இந்த 3,80,000 1 lakh என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் என்னது இந்த 2,80,000 இந்த அமௌண்ட் தான் என்னது பேலன்சிங் ஃபிகர் சரியா. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டோட்டல் கிரெடிட் சேல்ஸ். இதுதான் கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ டேட்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சம்மும் நம்ம செய்வோம் இதே மாதிரி கவனிச்சுக்குங்க. Eleventh problem. From the following details, find out total sales made during the year கேட்டிருக்காங்க. அங்கே கிரெடிட் சேல் கேட்டாங்க.
இங்கே டோட்டல் சேல்ஸ் கேட்குறாங்க. இப்போது ஏற்கனவே இங்கே நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சோன்னா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இதை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் அதே போல் டேட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாமே நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிரெடிட் சேல்ஸ். அப்போது டோட்டல் இந்த கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பார்த்துக்குங்க, ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே கூட sundry debtors account. Okay, the particulars. This. நம்ம இந்த டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் லைக் 10வது சம்மு, இது 11வது சம் பார்த்துருங்க எல்லாருமே புக்கில். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றா போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, உடனே அதை எடுத்து எழுதணும். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் வரும். ஃபஸ்ட் எடுத்த உடனே டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன் ஃபஸ்ட்டு எழுதிடும். சரியா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,30,000. இந்த பை பேலன்ஸ் carry down 2 lakhs. அடுத்தது மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், கேஷ் ரிசீவ் பை கேஷ் ரிசீவ் amount 4,20,000. then sales returns sales returns 35,000. then by bad debts amount 15,000. இது எல்லாமே நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராவாக கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே நம்ம அதை போட தேவையில்லை இல்லையா. ஆனால் நம்ம டோட்டல் சேல்ஸ் கேட்கும்போது கேஷ் சேல்ஸோட கிரெடிட் சேல்ஸ் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது பாருங்கள், எந்த பக்கம் அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது, கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ ஹெவி அமௌண்ட் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அமௌண்ட் என்ன வருது, 6,70,000 வருது. 6,70,000 இந்த பக்கம் எடுத்து போடணும். ஸோ 6,70,000 இருந்து இந்த 1,30,000 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ, 6,70,000 இருந்து 1,30,000 5,40,000. ஸோ 5,40,000 இதான் என்னது நம்மளுக்கு டூ கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு புக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி டோட்டல் சேல்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட் இல்லையா. யாரோட அக்கௌண்ட் இது, ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் சேல்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு cash sales plus credit sales. So எவ்வளவு, cash sales எவ்வளவு சொல்லிருக்காங்க, புக்ல கொடுத்திருக்காங்க 4,60,000. 4,60,000 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கிரெடிட் சேல் எவ்வளவு, 5,40,000.
ரெண்டு என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். இதில் போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஸோ 10 lakhs. அப்போது கேஷ் சேல்ஸ், அதாவது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 10 lakhs. The total sales equal to cash sales plus credit sales, that is 10 lakhs. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு அதை கவனிங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே போடணும்? டெபிட் சைட் போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே போடணும்? கிரெடிட் சைட் போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை போடணும். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதோ அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸோ அல்லது எவ்வளோ கேஷ் இந்த டேட்டாஸ்கிட்டது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைடில் போட்டுருவோம். இது ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்கிறது ப்ளஸ் நம்ம ஜேர்னல்லேருந்து நம்ம பார்க்குறது நம்மளுக்கு கரெக்டாக வந்து அதுவே வந்துடும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி ஜேர்னலில் போட்டு லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணினா ஈஸியாக இருக்கும். இது செஞ்சு முடிச்சுட்டு இதோட நம்ம இந்த டோட்டல் கிரெடிட்டாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ சில்ட்ரன்.